எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த தினங்களாக மின்வெட்டு மற்றும் கோவை பாலியல் வன்கொடுமை இதுக்கு சம்மந்தமாக போராட்டங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. மின்வெட்டு கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதை மாற்றத்தை கொண்டு வர முடியும், சரி செஞ்சிடலாம். ஆனால் அந்த கோவை நிகழ்வு பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. அதே சமயம் இந்த தாவேகா கட்சியினர் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வருகிறார், ஸ்டைலாக வருகிறார், கண்ணாடி போட்டு வருகிறார், இந்த சட்டை போட்டிருக்கார், அந்த சட்டை போட்டிருக்கார், இதை போட்டிருக்கார், செல்ஃபி எடுக்கிறார் மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர ஒருத்தவங்க கூட இந்த கோவை பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, தாவேக்காவை இதை நான் அவங்கள அவமானப்படுத்துறதுக்காகவும் சொல்லலை. அவங்க ஆட்சிக்கு வந்து 2 வாரங்கள் தான் ஆகுது, ஏன் அதுக்குள்ளே டார்ச்சர் பண்ணுறீங்க கேட்குறாங்க. என்ன காரணம்? உங்கள் அண்ணன் சட்டசபையில் உட்காந்துருக்காரு பேசாமல், அதான் பிரச்சனையே. குழந்தைங்களா, உங்கள் தாத்தாட்ட போய் அடம் பிடிச்சி ஓட்டு போட சொல்லுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் வேணும்னா அடம் பிடிப்பீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி தானே நீயே சொன்ன. நீங்கள் அதே குழந்தைக்கு தானே அங்கே ஒரு விஷயம் குடும்பம் நடந்திருக்கு, பேசணும்ல நின்று நீ அதை பேசணும்ல. உங்கள் மந்திரி என்னடானா ஒரு பெண் மந்திரி, அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கேள்வி கேளுங்க, பொலிட்டிக்கல் சம்மந்தமாக கேள்வி கேட்க வேணாம் அப்படிங்கிறாப்புல. இன்னொருத்தர் அருண்ராஜ் அவர் நினைக்கிறேன், அவர் என்னன்னா அதை கைது பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் டிஜி ஐஜி அவங்களாம் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி முதல்ல சிரிப்பு வருது அந்த பெண் மந்திரிக்கும் சரி எல்லாருக்குமே சரி, சிரிப்பு வருது, எப்படி வருதுன்னு தெரியல. நீயும் சட்டசபையில் பேச மாட்டேங்கிறானே. அன்றைக்கி நீ செங்கோட்டையன் அவர் கூட வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரெஸ்காரங்க மைக்கை நீட்டினா பயந்து ஓடுற. நீ ஒரு முதல் மந்திரினா ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு உனக்கு என்னென்ன அவ்வளோ பயம்? எப்போ நீ ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிற? சரி, ப்ரெஸ் மீட்டோட வேணாண்ணா, சட்டசபையில் எப்போ பேச போகிற? அண்ணன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் உனக்கு வாக்கு செலுத்தினாங்க? பெண்கள் வாக்கு தான். நீ இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அந்த பெண்கள் வாக்கு தானே. சத்தியம், பெண்கள் வாக்கு தான் அதிக வாக்கு உனக்கு. அதனால தான் இன்னைக்கு நீ கிட்டத்தட்ட முதலமைச்சராக உட்காந்துருக்க. அப்பேற்பட்ட பெண்கள் அங்கே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்னன்னா போஸ் கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கானே, என்னண்ணா இது? இந்த தாவேக்கா கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதை பற்றி பேசணும், மக்களுக்கு நிற்கணும், மக்களுக்காக நிற்கணும் அப்படிலாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆளுங்களும் நம்மளோட எம்எல்ஏ யாருங்கிறது எதுவும் தெரியாமல் அண்ணன் விஜய் அப்படிங்கிறதுக்காண்டி ஓட்டை அடித்து குத்திவிட்டீங்க. இப்போ என்னன்னா குத்திட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களால் திருத்த முடியாது. தமிழ் தேசியம், நாம் தமிழர்.